ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனலை புதுசாக பார்க்க வந்தவங்களுக்கும் அண்ட் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நாளைக்கு மார்ச் 27, இன்னைக்கு வந்து மார்ச் 26 இந்த வீடியோ எடுக்கிறேன். நாளைக்கு என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே, அதனால இன்னைக்கு சர்ப்ரைஸாக அவரும் ஆஃபீஸ் போயிட்டாரு. ஆதிக்குட்டியும் கிண்டர் கார்டனில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. அவருக்கு சர்ப்ரைஸாக போய் ட்ரெஸ் எடுத்துட்டு அண்ட் அவர் பியோர் வெகட்டாரிஷ், எக்கு கலந்த எந்த ஒரு பேக்கரி ஐட்டம்ஸ் கூட சாப்பிட மாட்டாரு. அதனால வீட்லயே எக்லெஸ் கேக் தான் செய்யலான்ட்டு ரெசிபி எடுத்து வச்சிருக்கேன். இன்கிரீடியன்ஸும் பார்த்து வச்சிருக்கேன், என்ன வாங்கிட்டு வரணும்னு. இது வரைக்கும் ட்ரை பண்ணவே இல்லை, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். எப்படி வரும்னு தெரியல, பார்ப்போம். ட்ரெஸ் கேட்டா இல்லை என்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டாரு. அதனால சரி நம்மளே வந்து சர்ப்ரைஸா எடுத்துட்டு வந்துடலாம். வருஷம் இதுதான் பண்றேன், அவருக்கும் தெரியும் நான் ஏதாவது பண்ணுவேன் அப்படின்ட்டு. சரி போய் எடுத்துட்டு வந்துடலான்ட்டு தான் கிளம்பிட்டு இருக்கேன். லாஸ்ட் இயர் வந்து ரசமலாய் கேக் செஞ்சேன்னு நினைக்கிறேன், பட் அது ரொம்ப சூப்பராக வந்தது. பட் இந்த டைம் வந்து சாக்லேட் கேக் வித் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம், போய் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு கேக் செய்வோம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஜெர்மனியில் மார்ச் ஸ்டார்ட் ஆனதுமே நல்ல வெயில் அடித்தது, ஒரே ஹாப்பியாக இருந்தது. ஏர்லி சம்மர்னு பேசிகிட்டு இருந்தோம், பட் அந்த ஹாப்பினஸ் கொஞ்சம் நாளைக்கு மட்டும்தான். லாஸ்ட்டு 2 வீக்ஸாக நல்ல குளிர் மழைன்னு சொல்லி வெதர் மாறிக்கிட்டே இருக்குது. எப்படா வெயில் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போல்லாம் மறுபடியும் ஜாக்கெட் போடாமல் வெளியே போக முடியறதில்ல. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இருக்குது. மோஸ்ட்லி இந்த சிட்டிக்கே வச்சு அதுதான் பெரிய ஷாப்பிங் மால். எல்லா கடையுமே அங்கே இருக்கும். ஃபர்ஸ்ட்டு C&A தான் போயிருந்தேன். இங்கே கிளாத்திங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும், ரேட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஃபங்க்ஷன் நல்ல குவாலிட்டியில் ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னா C&Aல வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி இந்த வின்டர் ஜாக்கெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே தான் வாங்கிப்போம். போய் அவருக்கு டக்குன்னு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அவரை கூட்டிகிட்டு போயிருந்தா அதை ட்ரை பண்ணுங்கள் இதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம். பட் நம்மளே போனங்காட்டி இன்றைக்கி சோலோவாக தான் போயிருந்தேன். அதனால் இன்றைக்கி நம்ம எடுக்கிறது தான் செலெக்ஷன்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காஃப்லேண்ட் வந்து க்ராசரி ஷாப்பிங் போயிருந்தேன். போனதும் ஃபஸ்ட்டு ஃப்ளவர் தான் கண்ணில் பட்டுச்சு. எனக்கு பிடிச்ச கலரில் ஒரு ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி சாக்லேட் கேக் தானே செய்ய போகிறோம், அதனால் ஸ்ட்ராபெரி பார்த்தேன், நல்லாவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதை எடுத்துகிட்டு மாவும் பார்த்திங்கன்னா இங்கே மைதா மாவுக்கே வந்து நிறையா பிராண்ட் வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும் எது எடுக்கிறதுன்னு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 மினிட்ஸே ஆச்சு எதை செலக்ட் பண்ணி வாங்குறதுன்ட்டு. அதுக்கப்புறம் இவங்கள பார்த்து தான் நம்ம மார்க்கெட்டிங் கற்றுக்கணும். கரெக்டாக அந்த எலிவேட்டரில் வரும்போதே எல்லாமே வந்து ஏதாவது ஹெல்த்தியாக வச்சுருந்தா கூட பரவாயில்ல, குட்டீஸ் கண்ணில் படுற மாதிரி இந்த சாக்லேட்ஸ் தான் நிறையா வச்சுருப்பாங்க. நம்ம குழந்தைங்க கம்மன் இருக்குமா, அதை பார்த்துட்டு ஏதோ ஒன்று தூக்குறேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு தான் வருவாங்க. மார்னிங் ஒரு 10 கிளம்புனது, வீட்டுக்கு வரும்போது 2:30க்கு மேலே ஆகிடுச்சு. ஆதிக்குட்டியும் 3 மேலே கிண்டர் கார்டன்லேருந்து கூப்பிடணும். நல்ல பசியும் கூட. காஃப்லேண்ட்லேருந்து வரும்போதே அந்த பேக்கரி செக்ஷன்லேருந்து இந்த ஸ்பினாச் ரோல் வாங்கிட்டு வந்திருந்தேன். யாராவது இங்கே இருந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பினாச் வித் காசே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த ரோலுக்கு வந்து நான் அடிக்ட் ஆன மாதிரி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இங்கே வந்த புதுசில் சாக்லேட் ரோஸ் அண்ட்டுக்கு தான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு இருந்தேன். பட் அது கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அது வெறுத்து போயிடுச்சு அந்த சாக்லேட் ஃப்ளேவர் சாப்பிட்டு. இப்போ இந்த ரீசெண்ட் டைமில் இந்த ரோல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி இருந்தது. அதை ஒன்று வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் க்ராசரிஸ் எல்லாமே எடுத்து வச்சேன். ஸ்ட்ராபெரி கழுவி எடுத்து வச்சிட்டோன்னா ஜாம் செய்யணும் இந்த கேக்குக்கு. அந்த ஜாமும் செஞ்சுட்டு ஆதிக்குட்டி வந்தோன்னா அவளுக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கும் போட்டு கொடுத்துர்லான்ட்டு ஃபஸ்ட்டு அதை தான் கழுவி எடுத்து வச்சேன். இப்போல்லாம் க்ராசரி எக்ஸ்பென்ஸும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. நான் வந்த புதுசுக்கும் இப்போதுக்குமே எல்லா பொருளோட ப்ரைஸும் ரொம்ப ஜாஸ்தியான மாதிரி தான் இருக்குது. வீக்லி 50 to 60 யூரோஸ் மினிமம் ஆகிடுது. மந்த்லின்னு பார்க்கும்போது இந்தியன் ஸ்டோரில் எல்லாம் வாங்குறத சேர்த்து 500 to 600 யூரோஸ் வந்துடுது. முதல்லலாம் வந்து 400 யூரோஸ்க்குள்ளே முடிச்சிடுவோம். பட் இப்போல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியான மாதிரி தான் இருக்குது. மேபி இந்த ரெசெஷன்னாலையா எதனாலேன்னு தெரியல. இன்னும் இந்த 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தவங்க கிட்டலாம் கேட்கும்போது அப்போல்லாம் வந்து 10 to 20 யூரோஸ்க்கே வந்து நாங்கள் பேக் ஃபுல்லாக வாங்கிட்டு வருவோம். பட் இப்போ வந்து 10 to 20 யூரோஸ்க்கு எதுவுமே பெருசாக கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. எங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் போது 10 to 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும்.
ஆதி கிண்டர் கார்டன்லேருந்து வரும்போதே இந்த மாதிரி ஒரு டிராயிங் பண்ணி கொண்டு வந்திருந்தா. என்னன்னு கேட்டால் அவளோட ஃப்ரெண்டு அண்ட் உள்ளே வந்து நிறைய ஏதோ பிரின்சஸ் ஏதோ ஹேர் பேண்ட் எல்லாம் இருக்கிற மாதிரின்னு சொன்னான். அந்த பார்த்து தான் கண்டுபிடிச்சிக்கணும். அவளோட ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் குண்டாக இருப்பா, இவ ஒல்லியாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிருந்தா. இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். குழந்தைங்க கிண்டர் கார்டன் போயிட்டு வரும்போது பேக்கில் என்ன இருக்கோ இல்லையோ நிறைய பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, நிறையா வரைஞ்சி எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம ஸ்கூல் மாதிரி இங்கே வந்து குழந்தைங்க வந்து எல்கேஜி யூகேஜிலே ஏபிசிடி எழுதணும், 1 2 3 எழுதணும், அந்த எந்த ஒரு ப்ரெஷரும் கிடையாது. கிளாஸ் 1 போனால் தான் அவங்களுக்கு பென்சில் பிடிச்சி எழுதவே சொல்லுவாங்க. பட் கிளாஸ் 1 போகும்போது கொஞ்சம் குழந்தைங்க கிட்ட இருந்து இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பென்சில் கரெக்டாக பிடிக்கிறாங்களா, ட்ரா பண்ணுறாங்களா, அண்ட் அவங்க பேசுகிறத இவங்க நல்லா கேட்டு அப்சர்வ் பண்ணி திருப்பி ரிப்ளை பண்ணுறாங்களா, இதெல்லாம் வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி க்ரூன் ஷூலே, அதாவது ஆதி நெக்ஸ்ட் இயர் கிளாஸ் 1 போகிறா. கிளாஸ் 1லேருந்து கிளாஸ் 4 வரைக்கும் க்ரூன் ஷூலே தான் படிப்பாங்க. அங்கே ஒரு ப்ளே டேட் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸ்க்கும் 4 குழந்தை அப்படின்னு பிரித்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஒரு 1 hour பேரண்ட்ஸும் அங்கே இருக்கிற மாதிரி தான். அப்போ வந்து இது எல்லாத்தையும் எக்ஸாமைன் பண்ணி நம்மக்கிட்ட வந்து ரிசல்ட்டு சொன்னாங்க. ஆதி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே கரெக்டாக பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கிண்டர் கார்டனை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களா இருக்க விடுவாங்க, நல்லா விளையாடுவாங்க, பேசிக் மேனர்ஸ் கற்றுக்குவாங்க, அவங்க வேலையை அவங்களே செய்ய வைப்பாங்க. ஸோ கிண்டர் கார்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 இயர்ஸ் குழந்தைங்க வந்து ஜாலியாக இருப்பாங்க. கிளாஸ் 1 போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எழுத படிக்கவே சொல்லி தருவாங்க. டாபிக் எதுக்குள்ளேயோ ஆரம்பித்து எதுக்குள்ளேயோ போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. கேக் பேஸ், சாக்லேட் பேஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன், பேக் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மேலே ஃப்ரோஸ்டிங் தான் பார்த்திங்கன்னா எப்போவுமே எனக்கு அதுதான் சொதப்போம். லாஸ்ட் டைமும் கொஞ்சம் லிக்விடான மாதிரி இருந்தது, அந்த ஃப்ரோஸ்டிங் வேணான்னு சொல்லிட்டு இந்த டைம் க்ரீம் சீஸ் ஃப்ரோஸ்டிங் ரெடி பண்ணியிருந்தேன். பட் ஓரளவுக்கு இந்த டைம் வந்துச்சு. டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. பட் மேலே போட்ட ஃப்ரோஸ்டிங் தான் வந்து ரொம்ப மெல்ட்டாகி போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. பட் ஃப்ரீசரில் வச்சதுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. நைட்டு 12 o'clock சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸு, ஃப்ளவர்ஸு, அதுக்கப்புறம் கேக் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அது எதுவும் என்னால் வீடியோ எடுக்க முடியலை அந்த சமயத்துக்கு. அவரோட பர்த்டே இந்த டைம் வீக் டேஸில் வந்தனால வீக்கெண்ட் எங்கேயாவது லஞ்சுக்கு போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் இருக்கிற சிட்டியில் ஃபுல்லாமே நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது. அது ரொம்ப போர் அடிச்சிடுச்சு. ப்ராப்பர் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் போகலான்னு சொல்லிட்டு மியூனிக் பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே சரவண பவன் தான் போகலான்னு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணோம். பட் அது வந்து டெம்பரரி க்ளோஸ்டுன்னு போட்டிருந்தாங்க. அதனால் நெக்ஸ்ட் எதுன்னு பார்க்கும்போது இலை ரெஸ்டாரண்ட் வந்து சஜஷனில் வந்தது. அதனால் சாட்டர்டே கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம் மதியம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு. லஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் மியூனிக்கில் வந்து செரி பிளாசம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அன்னைக்குன்னு பார்த்து காலையில் ஆரம்பித்து எனக்கு டஸ்ட் அலர்ஜி, தும்பலே நிற்கலை. எப்படா போயிட்டு எப்படா வீட்டுக்கு திரும்பி வருவோம், ஃபீவரே வர மாதிரி ஆயிடுச்சு. இந்தியாவில் இருந்த வரைக்கும் இந்த அலர்ஜி இருந்தது. பட் ஜெர்மனி வந்ததுக்கப்புறம் இந்த லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக இந்த அலர்ஜியே கிடையாது. பட் இப்போ என்னவோ இந்த லாஸ்ட் 1 மந்த்தாக வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் இங்கே போய் டாக்டரை பார்த்தா தான் தெரியும் எதனால் இந்த அலர்ஜி வந்திருக்குன்ட்டு. ஒரு 12:30 போலேயே இலை ரெஸ்டாரண்ட் ரீச் ஆகிட்டோம். முந்தின நாளே டேபிளும் புக் பண்ணிட்டோம். உள்ளே என்டர் ஆனோடனேயே தமிழ் பாட்டு ஓடிட்டு ஒரு சூப்பர் வைப் இருந்தது. ஃபுல் மீல் சாப்பிட்லான்னு தான் பிளான் பண்ணியே போனோம். ஆதிக்குட்டி ரோஸ் மில்க் இருக்கிறத பார்த்தோன்னே அவள் ஒரே என்ஜாய்மெண்ட் தான். ஏன்னா அவளுக்கு ரோஸ் மில்க்னால் ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்டர்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் மஞ்சூரியன் அண்ட் ஆதிக்கு வந்து சிக்கன் 65 வாங்கியிருந்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சமைக்காமல் ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட திருப்தி அன்றைக்கி இருந்தது. லஞ்ச் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த டைம் வந்து அவரோட காசுலேயே அவருக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணாமல் என்னோட காசுலேயே இந்த டைம் அவருக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஹாப்பினஸ் இந்த வருஷம் இருக்குது எனக்கு. சாப்பிட்டு நாங்கள் ஈவினிங் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகும்போதே, எங்கேயும் வெளியே சுற்றாமல் ரீச் ஆகும்போதே 6 o'clock ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.